எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. பிரபஞ்சத்தை பொறுத்த வரையிலும் நம்ம கேட்கறது கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த சோடசக்கலை நேரத்தில் அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆகுங்க. அந்த ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆகுது பாருங்க. அந்த கிரியேட் ஆகக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோமோ 2 ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். இப்போ தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ற வார்த்தையை ரொம்ப சில வருஷங்களாக பழகிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் நினச்சது நடக்கும்பா. நீ நினச்சா நடக்கும், நினச்சது நடக்கும். இதுதானே மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் தமிழ் என்ன சொல்கிறாங்க? நினச்சது நடக்கணும், கேட்டது கிடைக்கும். இவ்வளோ தானே. அவங்களும் தானே சொல்கிறாங்க, நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இதில் பைபிள் வேறு சொல்லியிருக்காங்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்டால் கிடைக்கும், தட்டினா திறக்கும். எங்கே அது? அவங்க சொன்னது வேற. தட்டினா திறக்கும், 3வது கண், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன தெரியும்? தட்டினா திறக்கும். நமக்கு ட்ரெஷரை தான் ஓப்பன் ஆகணும், தட்டினா பொருளாதாரம் வரணும், கேட்டால் கிடைக்கணும். இதுதான் நமக்கு. அதாவது விஷயம் ஒன்று தான். இதை நம்ம ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முக்தி அடைகிறதுக்கு அந்த பாதைக்கு கொண்டு போகிறோமா, இல்லை இந்த பொருளாதார வாழ்க்கையை சம்பாரித்து இங்கே நல்லா சந்தோஷமாக வாழ போகிறோமா, இல்லை இந்த பொருளாதார வாழ்க்கையை சம்பாரித்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே ஆன்மீகத்துக்கு போக போகிறோமா, முக்தி அடைய போகிறோமா, எல்லாமே இந்த நேரத்தில் நம்ம பண்ண போகிறோம். எந்த நேரம்? சோடசக்கலை நேரம்.